இரண்டாவதாக 141வது சங்கீதம், சங்கீதம் 141 அதனுடைய 5வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். நீதிமான் என்னை தயவாய் குட்டி, நீதிமான் என்னை தயவாய் குட்டி என்னை கடிந்து கொள்ளட்டும், என்னை கடிந்து கொள்ளட்டும். அது என் தலைக்கு எண்ணெயை போல் இருக்கும், அது என் தலைக்கு எண்ணெயை போல இருக்கும். என் தலை அதை அலல் தட்டுவதில்லை, என் தலை அதை அலல் தட்டுவதில்லை. அப்படி என்றால் அசட்டை செய்வதில்லை. அவர்கள் இக்கட்டு நாளில் அவர்கள் இக்கட்டுகளில் நான் இன்னும் ஜெபம் பண்ணுவேன், நான் இன்னும் ஜெபம் பண்ணுவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. இரண்டாவதாக உன்னுடைய வாழ்க்கையிலே வருகிற இக்கட்டான நேரத்திலே நீ செய்ய வேண்டியது ஜெபம். இக்கட்டு வருகிற நேரத்திலே இன்னும் நீ ஜெபிக்க வேண்டும். ஏற்கனவே நீ ஜெபித்துக் கொண்டுதான் இருக்கிறாய், அது ஆண்டவருக்கு தெரியும். இக்கட்டான சூழ்நிலை உன் வாழ்க்கையிலே வரும்போது வேற வழியே இல்லை, இதுதான் வழி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான நிலை, அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையின் மத்தியிலே நீ கடந்து வரும்போது நீ செய்ய வேண்டியது அதுவரைக்கும் ஜெபித்ததை பார்க்கலாம் உன் ஜெப நேரத்தை கூட்ட. அதுக்குத்தான் இக்கட்டுகளில் நான் இன்னும் ஜெபம் பண்ணுவேன், இன்னும் ஜெபம் பண்ணுவேன். அப்படின்னா ஏற்கனவே ஜெபம் பண்ணிட்டு இருந்திருக்காரு. ஏற்கனவே சங்கீதக்காரர் கர்த்தருடைய சமூகத்தில் ஜெபிக்கிற ஒரு மனிதன். அந்தி சந்தி மத்தியான வேளையிலே அவர் தியானம் பண்ணி முறையிடுவேன் என்று சொல்லுகிறார். தினம் 3 வேளை ஜெபிக்கிற ஒரு மனுஷன், அதிகமாய் தேவனோடு கூட இருக்கிற மனிதன் தாவீது. ஆனால் இப்பொழுது இங்கே சொல்லுகிறார், நான் இன்னும் ஜெபம் பண்ணுவேன். நீதிமான்கள் என்னை கடிந்து கொள்ளட்டும், பரிசுத்தவான்கள் என்னை கடிந்து கொள்ளட்டும், பரிசுத்தவான்கள் என் குறைகளை எடுத்து காண்பிக்கட்டும், தேவ ஊழியர்கள் என் குறைகளை சுட்டி காண்பிக்கட்டும். பரவாயில்லை, அது என் தலைக்கு எண்ணெயை போல இருக்கும். சிலருக்கு குறைய சொல்லிட்டா பிடிக்காது, கோபம் வந்து பாஸ்போர்ட் சொல்லிட்டார், இந்த பிரதர் இப்படி சொல்லிட்டாரு, அந்த அக்கா அப்படி சொல்லிட்டாங்களே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவங்க செய்யற தவற சுட்டி காமிக்கிறதுக்கு சிலருக்கு பிடிக்காது. ஆனா சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லுகிறார், நீதிமான் என்னை தயவாய் குட்டி என்னை கடிந்து கொள்ளட்டும், அது என் தலைக்கு எண்ணெயை போல இருக்கும். அதை நான் அலல் தட்ட மாட்டேன், அலட்சியப்படுத்த மாட்டேன். ஊழியக்காரர் உன்னை கண்டிக்கும் போது, ஊழியக்காரன் மூலமாக கர்த்தர் உன்னை எச்சரிக்கும் போது, ஊழியக்காரருடைய வார்த்தை மூலமாக, ஊழியக்காரருடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தையின் மூலமாக உன்னை தேவனுடைய வார்த்தை எச்சரிக்கும் போது, கண்டித்து உணர்த்தும் போது அதை அலட்சியமா நினைக்காத. நீ அலட்சியப்படுத்தின ஆசீர்வாதத்தை இழக்க நேரிடும். கர்த்தர் உனக்கு வைத்திருக்கிற பங்கை இழந்து போவாய், கர்த்தர் உனக்கு வைத்திருக்கிற மேன்மையை இழந்து போவாய். நீதிமான்களை கர்த்தர் அதற்காகத்தான் வைத்திருக்கிறார், ஊழியர்களை கர்த்தர் அதற்காகத்தான் உனக்கு வைத்திருக்கிறார். உன்னை கடிந்து கொள்ளும்படி, உன்னுடைய குறைகளை சுட்டி காண்பிக்கும்படி. உன்னுடைய நட சரியில்லை, உன்னுடைய உடல் சரியில்லை, உன்னுடைய அலங்காரம் சரியில்லை, உன்னுடைய பேச்சு சரியில்லை, உன்னுடைய எண்ணம் சரியில்லை, உன்னுடைய செய்கை சரியில்லைன்னா ஊழியக்கார மூலமா கர்த்தர் உன்னை கடித்துக் கொள்வார், கர்த்தர் உன்னை கண்டிப்பார். அவர்கள் கடிந்து கொள்ளும் போது அவர் சந்தோஷமா ஏற்றுக்கொள்ளும்.
முறுமுறுக்க கூடாது. ஊழியக்காரர்கள் கர்த்தருடைய வாய் என்று வேதம் சொல்லுகிறது. ஊழியக்காரருடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தை கர்த்தருடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தையை போல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஊழியக்காரர்கள் தேவனுடைய வாயாக இருந்து செயல்படுகிறவர்கள். சபையில தேவனுடைய தீர்க்கதரிசிகள் தான் ஊழியக்காரர்கள். நீ இருக்கிறது ஒரு இக்கட்டான நிலையா இருக்கலாம். நீ இக்கட்டான சூழ்நிலையில இருக்கும் போது ஊழியக்காரர்கள் உன்னை வந்து கடிந்து கொள்ளலாம். பரவாயில்ல, சந்தோஷமாய் நான் இன்னும் சுத்திகரிக்கப்படணும். நான் சுத்திகரிக்கப்படணும். என் வழிகளை சீர்படுத்தணும். என் தவறுகளை சுத்தி காண்பித்ததுக்காக ஆஸ்டர் உங்களுக்கு ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி என்று சொல்லணும். கர்த்தர் உங்கள் மூலமாக எங்களை சீர்படுத்தும்படி இந்த வார்த்தையை உங்க வாயில வச்சிருக்கிறாரு. சந்தோஷப்படணும் விசுவாசிகள். சில நேரங்கள்ல நாங்க உங்களை கடிந்து கொள்ள வேண்டியது வரும், சந்தோஷமாவும் பேச வேண்டியது வரும். உங்களை உயர்த்தியும் பேசுவோம், உங்க தாழ்த்தியும் பேசுவோம். அந்த உரிமை ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்திருக்காரு ஊழியக்காரங்களுக்கு. உங்களை குறைகளை சுட்டி காண்பிக்கும் போது உங்களை எச்சரிப்போம். நீ போறது சரியில்லை, உன் பிள்ளைங்க போறது சரியில்லை, பிள்ளைகளை கண்டிங்க. பெற்றோர்கிட்ட சொல்லுவோம், சிஸ்டர் உங்க பிள்ளை போறது சரியில்லை, உங்க மகன் போறது சரியில்லை, அவனுடைய நடக்க சரியில்லை, அவன் பேச்சு சரியில்லை, அவன் செய்க சரியில்லை, கொஞ்சம் கவனமா இருங்க. பிள்ளைகள் மேல கவனம் செலுத்துங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சில நேரங்களில் பெற்றோர்களை ஊழியக்காரர்கள் கண்டிப்பாங்க. பிள்ளைகள் சின்ன பிள்ளைகளை இருந்த பிள்ளைகளை கண்டிக்க முடியாது ஊழியக்காரங்க. பெற்றோர்களிடத்தில் சொல்லி பெற்றோர்கள் தான் பிள்ளைகளை கண்டிக்கணும். ஸ்தோத்திரம். பிள்ளைகள் தவறுகிறார்கள் என்று சொல்லி அது கண்டு காணாம இருக்கக்கூடாது. கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை நீங்க இழக்க வேண்டியிருந்தார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அருமையானவர்களே, இந்த கடைசி நாட்களிலே நாம் ஜெபத்திற்கு முதலிடம் கொடுக்க வேண்டும். நான் எப்பொழுதுமே சொல்லுவேன், ஜெபம் தான் நம்முடைய ஜீவ நாடியாக இருக்கும். இன்னொரு வசனத்தை கூட வாசிங்க. 60வது சங்கீதம் 60 11வது வசனம் 12வது வசனத்தை வாசிக்கலாம். இக்கட்டில் எங்களுக்கு உதவி செய்யும் மனுஷருடைய உதவி விருதா? இக்கட்டில் எங்களுக்கு உதவி செய்யும் மனுஷனுடைய உதவி விருதா? தேவனாலே பராக்கிரமம் செய்வோம், தேவனாலே பராக்கிரமம் செய்வோம். அவரே எங்கள் சத்துருக்களை மிதித்து போடுவார். அவரே எங்கள் சத்துருக்களை மிதித்து போடுவார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. தாவீதுக்கு விரோதமா பல தேசத்தில் உள்ளவர்கள் யுத்தம் செய்து கொண்டிருக்கிறாங்க. தாவீது ஒரு யுத்த வீரன், யுத்தத்திற்காய் பழக்குவிக்கப்பட்டவன், யுத்தம் செய்யும்படி தேவனால் அழைக்கப்பட்டவன், தெரிந்து கொள்ளப்பட்டவன். அவன் ஒரு யுத்த வீரனாயிருந்தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பல எதிராளிகள், பல சத்துருக்களோடு தாவீது நின்று யுத்தம் செய்ய வேண்டியதாயிற்று. சத்துருவின் கோட்டைகளை தகர்க்க வேண்டியதாயிற்று. சத்துருவின் திட்டங்களுக்கு விரோதமாய் எதிர்க்க வேண்டியதாயிற்று. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அதற்கு ஒரே வழி ஜெபம்தான். கர்த்தருடைய பிள்ளைகளே, விசுவாசிகளே, உங்களுக்கு விரோதமாய் சத்துரு படையெடுக்கிறானா, அவனை தோற்கடிப்பதற்கு ஒரே வழி ஜெபம். வேற எந்த வழியினாலும் முடியாது. சாத்தானை தோற்கடிக்க உங்க பணத்தினால தோற்கடிக்க முடியாது, உங்க பொருள்னால தோற்கடிக்க முடியாது,
உங்க சரீர பலத்தினால, உங்க ஞானத்தினால தோற்கடிக்க முடியாது. எந்த மனுஷனுடைய உதவினால எதையும் நீங்கள் ஜெயிக்க முடியாது. உங்களுக்கு விரோதமாய் உங்க சத்துருக்களுக்கு திட்டங்கள் எல்லாம் நீங்கள் தகர்த்தெறிய வேண்டும் என்றால், சத்துரு போடுகிற அவருடைய சூழ்ச்சிகள் தவிடுபடியாய் போக வேண்டும் என்றால், அதற்கு ஒரே வழி ஜெபம். நான் இன்னும் ஜெபம் பண்ணுவேன். இதுவரைக்கு ஜெபித்துக் கொண்டிருந்தேன் 1 மணி நேரம், இதுவரைக்கு 1/2 மணி நேரம் ஜெபித்துக் கொண்டிருந்தேன். நான் இன்னும் அதிகமாக ஜெபிப்பேன். நான் 2 மணி நேரம் ஜெபிப்பேன். நான் 3 மணி நேரம் ஜெபம் பண்ணுவேன். தூக்கத்துக்கு மட்டும் நிறைய செலவழிக்கிற நேரம், நம்ம சொந்த வேலை செய்யறதுக்கு மட்டும் மணிக்கணக்கா நேரத்தை செலவழிக்கிறோம். நம்ம வேலையை செய்ய, குடும்பத்தில் உள்ள வேலை, கம்பெனி வேலை, நம்ம சொந்த காரியத்துக்கு நேரம் போறது தெரியாது. ஆனா ஜெபம் பண்றதுக்கு மாத்திரம் நேரம் கொஞ்சம், 1/2 மணி நேரம், 1 மணி நேரம் ஆகும். அவ்வளவுதான் ஜெபம் பண்ண நேரம். நேரமே இல்லை பாஸ்டர். வேலைக்கு போக நேரம் இருக்கு, குடும்பத்தை பார்க்க நேரம் இருக்கு, மற்ற எல்லாத்தையும் கவனிக்க நேரம் இருக்கு, ஜெபம் பண்ண மாத்திர நேரம் இல்லை. இப்படிப்பட்டவங்க எல்லாம் வாழ்க்கையில தோற்கடிக்கப்பட்டு போவாங்க. அவங்க வாழ்க்கையில ஜெயம் பெற முடியாது. கர்த்தருடைய ஜெயத்தை பார்க்க முடியாது. கர்த்தரிடத்திலிருந்து வருகிற ஜெயத்தை நீ பார்க்க வேண்டும் என்றால், நீ இன்னும் ஜெபிக்க வேண்டும். நான் ஜெபிக்கிறேன் சொல்லக்கூடாது. ஜெபத்திற்கு அளவு இல்லை. நீ இன்னும் ஜெபிக்க வேண்டும். உன் ஜெப நேரத்தை அதிகரிக்க வேண்டும். ஏனென்றால் காலங்கள் கொடிதாக இருக்கிறது. கர்த்தருடைய வருகை சீக்கிரமா இருக்கிறது. சாத்தானுக்கு கொஞ்ச காலம் மாத்திரம் இருக்கிறது. சாத்தானுடைய காலம் கொஞ்சமா இருக்கிறபடினாலே அவனுடைய கிரியைகள் அதிகரித்துக் கொண்டே வருகிறது. அந்த கொஞ்ச காலத்துக்குள்ள சாத்தான் எதையெல்லாம் செய்ய முடியுமோ அதெல்லாம் அவன் செய்து முடிக்கணும். அதனால சாத்தான் தீவிரமா வேலை செய்யறான். மூர்க்க வெறி கொண்டு முழு பலத்தோடு சாத்தான் வேலை செய்யறான். நம்ம தூங்கி தூங்கி விழுந்து சோமன நேரம் இல்ல பாஸ்டர். இன்னைக்கு நிறைய குடும்பத்துல குடும்ப ஜெபமே இருக்காது. குடும்ப ஜெபமே இன்னைக்கு அநேக விசுவாசிகளுடைய குடும்பத்துல இல்ல. வெக்கம் வெளியே சொன்னான். நீ விசுவாசின்னு சொல்லாத. குடும்ப ஜெபம் இல்லைன்னா கூரை இல்லாத வீடு, பாதுகாப்பு இல்லாத வீடு. அந்த குடும்பத்திற்கு கர்த்தருடைய பாதுகாப்பு கிடைக்காது. உன் குடும்பம் பாதுகாக்கப்படணுமா? உன் குடும்பத்துல ஜெபம் இருக்கணும். குடும்ப ஜெபம் இருக்கணும். குடும்பத்தில் இருக்கிற எல்லாரும் உட்கார்ந்து பாட்டு படிச்சு ஜோமடி ஜெபிக்கணும் ஒவ்வொரு நாளும். அப்படிப்பட்ட ஜெபம் இல்லைன்னா உன் குடும்பத்துல தேவனுடைய பாதுகாப்பு இருக்காது, கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருக்காது. ஜெபம்தான் உன்னை பாதுகாக்கக்கூடிய ஒரு வேல் என்பதை மறந்து விடாது. உன் தனிப்பட்ட ஜீவியம் பாதுகாக்க, உன் ரட்சிப்பின் ஜீவியம் பாதுகாக்கப்பட உனக்கு தனி ஜெபம் அவசியம். தனி ஜெபத்திலே ஒரு மனுஷன், தனிப்பட்ட மனிதன் எவ்வளவு நேரம் முழங்கால நிற்கிறானோ அவ்வளவாய் உன்னுடைய விசுவாச தனி ஜீவியம் பாதுகாக்கப்படும். தனி ஜெபம் இல்லாத விசுவாசி விழுந்து போய் கிடைக்கிறான் என்று நான் சொல்லுவேன். நீ எத்தனை வருஷ விசுவாசியா இருந்தாலும் பிரயோஜனமே இல்லை. தனி ஜெபம் இருக்கணும். நீ ரட்சிக்கப்பட்டது உண்மையானா, நீ கர்த்தருடைய பிள்ளை என்று சொல்வது உண்மையானா, ஒவ்வொரு நாளும் தனித்து ஜெபிக்கணும். தனி ஜெபம் என்பது வேறு, குடும்ப ஜெபம் என்பது வேறு, சபையில வந்து ஜெபிக்கிற ஜெபம் என்பது வேறு. ஒவ்வொரு ஜெபத்திற்கு ஒவ்வொரு ஆசீர்வாதங்கள் உண்டு. எந்த ஜெபத்தை நீ அலட்சியப்படுத்த கூடாது. அல்லேலூயா.
அல்லேலூயா. 32வது சங்கீதம், சங்கீதம் 32 6வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். இதற்காக சகாயம் கிடைக்கும் காலத்தில், இதற்காக சகாயம் கிடைக்கும் காலத்தில் பக்தி உள்ளவன் எவனும், பக்தி உள்ளவன் எவனும் உம்மை நோக்கி விண்ணப்பம் செய்வான். உம்மை நோக்கி விண்ணப்பம் செய்வான். அப்பொழுது அப்பொழுது மிகுந்த ஜலப்பிரவாகம் வந்தாலும், மிகுந்த ஜலப்பிரவாகம் வந்தாலும் அது அவனை அணுகாது. அது அவனை அணுகாது. நல்ல கவனிங்க. உம்மை நோக்கி விண்ணப்பம் செய்வான், அப்பொழுது மிகுந்த ஜலப்பிரவாகம் வந்தாலும் அது அவனை அணுகாது. அடுத்த வசனம், நீர் எனக்கு மறைவிடமாயிருக்கிறீர், நீர் எனக்கு மறைவிடமாயிருக்கிறீர், என்னை நீர் இக்கட்டுக்கு விலக்கி காத்து, என்னை நீர் இக்கட்டுக்கு விலக்கி காத்து, இரட்சணிய பாடல்கள் என்னை இரட்சணிய பாடல்கள் என்னை சூழ்ந்து கொள்ளும்படி செய்வீர். கரங்களை உயர்த்தி கர்த்தரை மகிமைப்படுத்தும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பக்தி உள்ளவன் எவனும் உம்மை நோக்கி விண்ணப்பம் செய்வான். நீ விண்ணப்பிக்கிற ஜெபிக்கிற மனுஷனாயிருந்தா ஜலப்பிரவாகம் வந்தாலும் அது உன்னையோ உன் குடும்பத்தையே சேதப்படுத்தவே மாட்டாது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த உலகமே மூழ்கி போனாலும் சரி, விண்ணப்பம் செய்கிற மனுஷனை மாத்திரம் ஆண்டவர் பாதுகாப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த விண்ணப்பத்திற்கு, அந்த ஜெபத்திற்கு அவ்வளவு பாதுகாப்பு உண்டு. அதைத்தான் 7வது வசனத்துல பார்க்கிறோம். நீர் எனக்கு மறைவிடமாயிருக்கிறீர். அவர் மறைவிடமாயிருந்து நம்மை பாதுகாப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. இக்கட்டுகள் வரலாம், வராதுன்னு இல்லை. இக்கட்டுகள் வரும். ஜெபிக்கிற மனுஷனுக்கு தான் அதிகமான இக்கட்டு வரும். ஆனா அந்த இக்கட்டுல மூழ்கி போகாம இருக்கணும்னா அதுக்கு ஜெபம் தேவை. ஜெபிக்காதவனுக்கு இக்கட்டு வரும், ஜெபிக்கிறவனுக்கு இக்கட்டு வரும். 2 பேருக்கு உள்ள வித்தியாசம் என்னன்னா, ஜெபிக்கிறவன் அதுல பாதுகாக்கப்படுகிறான், ஜெபிக்காதவன் அதுல மூழ்கி போயிருவான், இருக்கிற இடம் இல்லாம போயிடும். அல்லேலூயா. அதான் 2 பேருக்கு உள்ள வித்தியாசம். விண்ணப்பிக்கிறவன் அவனுக்கு தேவனுடைய சகாயம் கிடைக்கும், தேவனுடைய பாதுகாப்பு கிடைக்கும், தேவனுடைய அடைக்கலம் கிடைக்கும். விண்ணப்பம் செய்யாத மனுஷனுக்கு ஆண்டவர் எந்த பாதுகாப்பையும் கொடுக்க மாட்டார். அவனுக்கு என்ன நடக்குமோ சொல்ல பேரண்டி கிடையாது. அவன் வாழ்க்கை தேவனுடைய பாதுகாப்பு இல்லாம போயிடும். அதுக்கு உன்னுடைய ஜெபம் தேவை. இக்கட்டு காலத்தில் நீ செய்ய வேண்டியது ஜெபம். நான் இன்னும் ஜெபம் பண்ணுவேன். தாவீது சொன்னது போல நீ சொல்ல. ஜெபிக்க நேரம் இல்லைன்னு ஒரு விசுவாசி வாயில வரக்கூடாது. வாயில வந்தா அவன் விசுவாசியே கிடையாது, அவன் ரட்சிப்பிலே இல்லைன்னு அர்த்தம். ஜெபிக்க நேரம் இல்லைன்னு சொல்லிட்டான்னா அவன் கிறிஸ்துவுக்குள்ளேயே இல்லைன்னு அர்த்தம். கிறிஸ்துவை விட்டு பின்மாற்றத்துல போயிட்டான்னு அர்த்தம். வேற எதையும் கேட்க வேண்டியதில்லை. ஜெபம் பண்ணியான்னு கேட்டா போதும். ஜெபம் பண்ணுனே அப்படின்னா அவன் கிறிஸ்துக்குள்ள இருக்கிறான்னு அர்த்தம். ஜெபிக்கவே நேரம் இல்ல பாஸ்டர் அப்படின்னு சொல்றான் பாருங்க, அவன் பின்மாற்றத்துல போயிட்டான்னு அதுல சந்தேகமே இல்லை. நீ எத்தனை வருஷம் விசுவாசியா இருந்தாலும் பிரயோஜனமே இல்லை. நீ ஜெபிக்கிறனா கர்த்தருக்கும் உனக்கும் வெகு தூரம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உன் வாழ்க்கையில ஜெபம் தேவை. ஜெபத்திற்கு முக்கியத்துவம் கொடு. வேலைக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறது 2வது. நீ சாப்பிடாட்டாலும் பரவாயில்ல, ஜெபம். சாப்பிட வேண்டிய நேரத்துல முழங்கால் பட்டு ஜெபம் பண்ணு.
தூக்கம் பெறுதல்ல, தூங்க வேண்டிய நேரத்தில் முழங்கால நின்று. விசேஷமா ராத்திரி நேரங்கள்ல விசுவாசிகள் முழங்கால நில்லுங்க. அதிகால நேரத்துல முழங்கால நில்லுங்க. ஜெபம் பண்ணி பாருங்க. அதில் இருக்கிற ஜெபத்தினுடைய விசேஷமே தனி. அல்லேலூயா, அல்லேலூயா. நேரம் முடிஞ்சிருச்சுன்னு ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிச்சிடறேன். மூன்றாவதாக நீ செய்ய வேண்டியது ஆவுகு தீர்க்கதரிசன புஸ்தகம் 3வது அதிகாரம் 1086வது பக்கம். 1086வது பக்கம். ஆவுகு 3வது அதிகாரம் 13வது வசனத்திலிருந்து உமது ஜனத்தின் 16வது வசனம் வரைக்கும் வாசிக்கலாம். உமது ஜனத்தின் ரட்சிப்புக்காகவும் நீர் அபிஷேகம் பண்ணிவித்தவனின் ரட்சிப்புக்காகவும் ஜனத்தின் ரட்சிப்புக்காகவும் அபிஷேகம் பண்ணிவித்தவனின் ரட்சிப்புக்காகவும் நீர் புறப்பட்டீர். கழுத்தளவாக அஸ்திபாரத்தை திறப்பாக்கி துஷ்டனுடைய வீட்டில் இருந்த தலைவனை வெட்டினி. சேலா. என்னை சிதறடிப்பதற்கு பெருங்காற்றை போல் வந்தார்கள். சிறுமையானவனை மறைவிடத்தில் பட்சிப்பது அவர்களுக்கு சந்தோஷமாயிருந்தது. நீர் அவனுடைய ஈட்டிகளினாலேயே அவனுடைய கிராமத்து அதிபதிகளை உருவ குத்தினீர். திரளான தண்ணீர் குவியலாக சமுத்திரத்துக்குள் உமது குதிரைகளோட நடந்து போனீர். நான் கேட்ட பொழுது என் குடல் குழம்பிற்று. அந்த சத்தத்துக்கு என் உதடுகள் துடித்தது. என் எலும்புகளில் உக்கல் உண்டாயிற்று. என் நிலையிலே நடுங்கினேன். ஆனாலும் எங்களோட எதிர்க்கும் ஜனங்கள் வரும்போது இக்கட்டு நாளிலே நான் இளைப்பாறுதல் அடைவேன். அல்லேலூயா. இக்கட்டு நாளிலே நான் இளைப்பாறுதல் அடைவேன். குடல் குழம்பிற்று, உதடுகள் துடித்தது, எலும்புகளில் உக்கல் உண்டாயிற்று. என் நிலையிலே நடுங்கிக் கொண்டிருந்தேன். ஆனாலும் இப்படிப்பட்ட சூழ்நிலை எல்லாம் வந்துச்சு எனக்கு. ஆனாலும் ஜனங்களின் வரும்போது இக்கட்டான நேரத்திலே நான் இளைப்பாறுதலை அடைந்தேன். அல்லேலூயா. அதுக்கு காரணம் என்னன்னா 13வது வசனம், ரட்சிப்பு அபிஷேகம். அல்லேலூயா. ரட்சிப்பும் அபிஷேகத்தையும் காத்து கொண்டதுனால அப்படிப்பட்டவர்களுக்காக தேவன் புறப்படுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நீ ரட்சிக்கப்பட்டவனாயிருப்பாய் என்றால், அந்த ரட்சிப்பிலே நிலைத்திருப்பாய் என்றால், நீ அபிஷேகம் பண்ணப்பட்டவனாயிருந்து அந்த அபிஷேகத்தை காத்துக் கொள்ளுகிறவனாயிருப்பாய் என்றால் கர்த்தர் உனக்காக புறப்படுவார். அல்லேலூயா. அபிஷேகம் பண்ணிவித்தவனுடைய முகத்தை ஆண்டவர் புறக்கணிக்க மாட்டார். அல்லேலூயா. ஏராளமான வசனங்கள் உண்டு, எடுப்பதற்கு நேரம் இல்லை. நேரம் முடிஞ்சிருச்சு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அபிஷேகம் பண்ணிவித்தவனுக்காக ஆண்டவர் புறப்பட்டு வருவார். நீ குழம்பக்கூடிய சூழ்நிலையிலே பிரச்சனைகள் வரலாம். உன் இருதயம் துடிக்கக்கூடிய நேரத்திலே சூழ்நிலைகள் இருக்கலாம். நான் என்ன செய்வேன்? நான் எங்கு போவேன்? யார் எனக்கு உதவி செய்வார்? யார் எங்களுக்கு ஆதரவாய் இருப்பார்? யார் என்னை இந்த நிலையில் இருந்து காப்பாற்றுவார்கள் என்று நீ துடித்துக் கொண்டிருக்கலாம். அப்படிப்பட்ட நேரத்திலே கர்த்தர் புறப்பட்டு வருவார். கர்த்தர் உனக்கு ஆதரவாய் இருப்பார். கர்த்தர் உனக்கு துணை செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உனக்கு இளைப்பாறுதலை தருவார். நீ பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. உன் ரட்சிப்பையும் உன் அபிஷேகத்தையும் நீ காத்துக் கொண்டிருந்தால் போதும்.
நீ பெற்றுக்கொண்ட ரட்சிப்பு விலையேற பெற்றது. நீ பெற்ற அபிஷேகம் விலையேற பெற்றது. அந்த அபிஷேகத்தையும் ரட்சிப்பிலையும் நிலைத்திருப்பாய் என்றால் கர்த்தர் உனக்காக எழுந்து வருவார். அப்படிப்பட்ட நேரத்தில் உனக்கு இளைப்பாறுதலை தருவார். கண்களை மூடி செல்வோம். நாம் யாவரும் கண்களை மூடுவோம்.